பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 40வது அதிகாரம் 1வது வசனம். Psalm chapter 40 verse 1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். I waited patiently for the Lord, he inclined to me and heard my cry. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அநேக நாட்கள் நீங்கள் ஏசப்பா கிட்ட சொல்லி அநேக காரியங்களுக்காக ஜெபிச்சு கொண்டு இருக்கிறீங்க. சில பிரச்சனைகள், சில வேதனைகளின் நிமித்தம் நீங்கள் ரொம்ப மனசு உடைஞ்சு நீங்கள் அழுது ஜெபிச்சு கொண்டு இருக்கிறீங்க. அநேக நாட்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு கவலை இருக்கின்றது, ஏசப்பா என்னுடைய ஜெபத்தை கேட்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் இருக்கின்றது, ஒரு கலக்கமும் இருக்குது. ஏசப்பா என்ன மறந்துட்டாங்களோன்னு சொல்லி ஒரு பயமும் இருக்குது. இன்றைக்கு ஏசப்பா இந்த வேத வசனத்தின் மூலமாக நமக்கு ஒரு காரியத்தை புரிய வைக்கிறார். அவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார் என்று. அவர் நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம பொறுமையோட ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நம்ம ஜெபிச்சு கொண்டே இருக்கிறோம். பல நாட்களாக, பல மாதங்களாக ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோம். ஏசப்பா சொல்லுகிறார், நான் உன்னுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், உன்னுடைய சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், உன்னுடைய கண்ணீரை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், நான் உனக்கு அதில் உதவி செய்வேன் என்று ஏசப்பா இந்த நாளில் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. நீங்கள் அநேக சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் கவலையோடு இருந்து கர்த்தரிடத்தில் நீங்கள் விண்ணப்பத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு அதில் ஒரு பதிலை தருவேன் சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அதனால நீங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் இயேசு உங்களோட கூட இருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு விடுதலையை தருவேன், நான் இந்த எல்லா பிரச்சனையிலும் உனக்கு நான் ஒரு தீர்வு உனக்கு நான் தருவேன் சொல்லி இயேசு உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து தருகிற தேவன், நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். நம்ம பண்ணுகிற ஜெபம் ஒரு நாளும் அது வீணா போகாது. காரணம், இயேசு நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நிச்சயம் நமக்கு அதில் பதில் தருவார், நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க ஆண்டவரே அநேக நாட்கள் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே ஏசப்பா அநேக பிரச்சனைகள், அநேக வேதனைகள். ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் பிள்ளைங்களுடைய ஆண்டவரே சூழ்நிலைகளை மாற்றுங்க, இருதயத்துக்குள்ள சமாதானத்தை கொடுங்க. நீங்கள் பிள்ளைங்களை வேலையடைத்து பாதுகாத்துக்கோங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார், நிச்சயம் பதில் தருவார், சூழ்நிலைகளை மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். God bless you. Have a wonderful day.